இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்லாட்ஸ், எலிப்ஸ் அண்ட் கோனிக்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஸ்கெட்ச் டூல்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 4 டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலிப்ஸில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோனிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோனிக்ஸில் ஒரு ஆப்ஷனும் பேராபோலாவில் ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சாலிட்வொர்க்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஸ்கெட்ச்லாம் என்டர் ஆகியாச்சு. ஸ்கெட்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3வது ஐக்கானாக கொடுத்துருக்காங்க, ஸ்லாட் அப்படிங்கிற ஐக்கான். ஸோ இந்த ஸ்லாட் அப்படிங்கிறது இதில் ஒரு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டு, 2வது வந்து சென்டர் பாயிண்ட் ஸ்லாட்டு, 3வது வந்து 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட்டு, 4வது வந்து சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். ஸோ இது மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஐக்கானை கிளிக் பண்ணதையும் உங்களுக்கு இந்த பக்கம் மேனேஜரில் வந்துட்டு இந்த 4 டைப் ஆஃப் ஸ்லாட் வந்திருக்கும். இந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த பாயிண்ட் நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த ஹைட். நீ இது ஹைட்டுன்னு சொல்லலாம், இல்லை ரேடியஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரேடியஸ் நீங்கள் கிளிக் பண்ணதையும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லாட் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்லாட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். இந்த ஸ்லாட்டில் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம மாடிஃபை பண்ண முடியும். இந்த ஸ்லாட்டில் மட்டும் கிடையாது, ஸ்கெட்சில் இது மாதிரி இந்த பாயிண்ட் வரக்கூடிய பிளேசஸ், இந்த பாயிண்ட்டை பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாட்டோட லென்த் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிக்ரீஸ் பண்ணுறேன், இதோட டயாமீட்டர் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிக்ரீஸ் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி இதோட அந்த மிட் பாயிண்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இதோட லென்த்தை நம்ம டேரெக்டாக இன்க்ரீஸ் ரெடியூஸ் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்லாட் மட்டும் கிடையாது, ஸ்கெட்சில் எது எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இது மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் பாருங்கள் ரிலேஷன்ஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே வந்தீங்கன்னா தெரியும், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஃபிக்ஸ் ஸ்லாட், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஸ்லாட் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ எது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த டைப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும், ஒய்யோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும், இதோட மேஜர் டயாமீட்டர் அதாவது இதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், இப்போ லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் இங்கேயும் கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக டைமென்ஷனில் போயிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம டைமென்ஷன் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் நம்ம இந்த இடத்துல பண்ணிக்க முடியும். மறுபடியும் ஸ்லாட்டில் போனோம் அப்படின்னா அடுத்த ஸ்லாட் பாருங்கள், சென்டர் பாயிண்ட் ஸ்லாட்டு. அதாவது நம்ம கிளிக் பண்ணுற பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுற பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு நான் ரைட்டில் மூவ் பண்ணும்போது அதே அளவு இல்லை லெஃப்ட்லேயும் மூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி லெஃப்ட்டில் ரைட்டில் நான் 40 மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா லெஃப்ட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ இது மாதிரி ஸ்லாட் க்ரியேட் ஆகும். அடுத்தது 3வது ஸ்லாட் வந்து ஆர்க் மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்லாட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட், எண்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். எண்டு பாயிண்ட்டு, 3வது நம்ம கிளிக் பண்ணுற பாயிண்ட் வந்து மிடில் பாயிண்ட்டு, 4வது வந்துட்டு அதோட ரேடியஸ். ஸோ இது மாதிரி கிளிக் பண்ண முடியும். இதுலேயே நீங்கள் அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை பிடிச்சி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக 360 டிகிரிக்கு கூட ரொட்டேட் பண்ண முடியும். நீங்கள் பாருங்களேன், இந்த பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக நம்ம இந்த அளவு ரொட்டேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் ஆர்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுற பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதோட ரேடியஸ் இங்கேருந்து எது வரைக்கும் ஆர்க் வரணும் அப்படிங்கிற நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஹைட் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஸ்லாட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக இது மாதிரி 4 டைப் ஆஃப் ஸ்லாட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த எலிப்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த எலிப்ஸ்லேயே வந்துட்டு பேராபோலா, கோனிக் இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் எலிப்ஸ். ஸோ நீங்கள் எலிப்ஸ் அப்படிங்கிற என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து மேஜர் ஆக்சிஸ் வேல்யூ, மைனர் ஆக்சிஸ் வேல்யூ கொடுத்தா நம்ம எலிப்ஸ் ட்ரா பண்ணுவோம். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து நான் வந்துட்டு மேஜர் ஆக்சிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து மைனர் ஆக்சிஸ். அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு வேல்யூ கொடுப்போம், ஒய் டைரக்ஷனில் ஒரு வேல்யூ கொடுப்போம். ஸோ நீங்கள் அது ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணதையுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேல்யூஸ் வந்துடும். ஸோ இந்த வேல்யூஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக கரெக்டான ஷேப்பில் எலிப்ஸ் வரைய முடியும். கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம் அப்படின்னா எல்லாம் செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கீபோர்டில் டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆயிரும். எலிப்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லலாம். ஒரு
ஒரு குறிப்பிட்ட சைஸ்லாம் எலிப்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறது. இதுக்கும் அதே மாதிரி நம்ம சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேஜர் ஆக்சிஸ் வேல்யூ கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மைனர் ஆக்சிஸ் வேல்யூ கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு அந்த எலிப்ஸ் வேணும், ஸோ அந்த லென்த் நம்ம கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறது மூலமாக நாம் இது மாதிரி எலிப்ஸ் ஆர்க் கிரியேட் பண்ண முடியும். அடுத்தது பேரலோபோலா. அடுத்தது பேராபோலா. ஸோ பேராபோலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் ட்ரா பண்ணுற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அது நம்ம கிளிக் பண்ணுற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கும். மிட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கீழே வர்றீங்க அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டாட்டர் லைனில் ஒரு ஷேப் ப்ரொஃபைல் கிடச்சிரும். இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் எங்கேருந்து எது வரைக்கும் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் மோரார்லெஸ் எலிப்ஸ் ஆர்க் மாதிரியே தான், பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு பேராபோலா. அடுத்தது கோனிக். கோனிக் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணணும். அந்த ஆக்சிஸ் மேலே தான் நம்மளுக்கு வந்து அந்த கோனிக் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இங்கேருந்து முன்னாடி ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணோம், அந்த ஆக்சிஸ் மேலே கோனிக் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம இந்த கோனிக், பேராபோலா, எலிப்ஸ் அண்ட் தென் ஸ்லாட் வந்து ட்ரா பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம இப்போது சிம்பிளாக ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்கெட்சாக எடுத்து ட்ரா பண்ணும்போது தான் அதோட ஃபுல் யூசேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்த டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.